க்ரோஷேட் பார்க்கலாம் வாங்க வாங்க. க்ரோஷேட் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் கொஞ்சம் சிறு சிறு துணிகள் சிறு சிறு தொழிலெலாம் செய்து கொடுத்துருக்கேன். நூலில் வந்து துணிகள், அதாவது சொற்று, பொம்மைங்க, இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறது நிறைய வித்தியாசங்கள்லாம் வீட்டிலவே உட்கார வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்டல். நம்ம செய்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இருக்கிற இடத்த பார்க்கலாம். இது தான் செய்ய போகிறோம். நான் செய்து வச்சுருக்கேன். அந்த இடத்துல போய் பார்த்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த கடையில் எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சு வீட்டில் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. இப்போ லீவ் டைமுக்கு ரொம்ப யூஸு. புரியுதுங்களா? மெயினாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கைத்தொழில் நிறைய சொல்லித்தாங்க வீட்டில். ஓகேங்களா? கைத்தொழில் வந்து முக்கியம் நம்மளுக்கு. ஏதாச்சும் ஒரு டைலரிங்கு, இந்த மாதிரி நூலில் வந்து சொட்டு செய்கிறது, பேக் பின்னுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இடத்துக்கு போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க நம்ம இடத்துல போய் என்னென்ன திங்ஸ் இருக்குது பார்ப்போம். எப்படி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதை தான் நான் செய்கிற இடங்க. இங்கே தான் பிள்ளைங்களை வர சொல்லி உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறேன். கிளாஸ் எடுக்கிற இடம். உண்மையிலுமே கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கு தகுந்தது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கடையில் போனீங்கன்னா நிறைய நூல்ஸ் நிறைக்கும். யான் வண்டர் சொல்லிட்டு கடையில் இருக்குது இந்த மாதிரி. ஓகேங்களா? நிறைய திங்ஸு. ஒன்றும் அவ்வளோ ரேட்லாம் கிடையாது, கம்மி ரேட்டு தான். ஓகேங்களா? ஒரு பிள்ளைங்களுக்கு 100 ரூபா 60 ரூபாயில் கூட இருக்குது. தாராளமாக பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து வீட்டில் சொல்லி கொடுங்க. சொட்டு பின்னுறது இந்த பாருங்க, நான்லாம் ரொம்ப இந்த பாருங்க நிறைய பொம்மைங்க செஞ்சு வச்சு கொடுத்துருக்கோம். பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து கற்றுக்குதுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் பொம்மைங்க. இந்த கண் வந்து தனியாக விற்கிதுங்க. நம்ம வாங்கி தான் இதை டிச்சிங் பண்ணணும். ஓகேங்களா? இதுமாரி இது இங்கே பாருங்க, குழந்தைங்களுக்கு கை க்ளவுஸ் போடுறது எல்லாம் இப்போ வந்து எங்கள் வீட்லேயும் ஒரு பாப்பா பிறந்துருக்குது. அதனால் எங்கள் பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்து நான் தைக்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதுமாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு வந்து சும்மா போயிட்டு அங்கே இங்கே அதெல்லாம் வாங்குறதோட இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு அருமையான பொம்மைங்க மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறோம். பிள்ளைங்க வச்சு விளையாடும். அதேமாரி தலையில் மாட்டுற பேண்டு கூட செய்யலாங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த மாதிரி வந்து யான் கடை வந்து பெருங்குடியில் எங்களுக்கு அங்கே தான் இருந்தது. நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். ஓகேங்களா? இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு நான் இப்போ இந்த லீவ் டைமில் சொல்லி கொடுக்குறது தான். அதுக்கு முக்கியமான தேவையான பொருட்களை பார்த்துப்போம். ஓகேங்களா? முதல்ல வந்து நமக்கு வந்து நூல் கண்டு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரெண்டாவது நம்மளுக்கு இந்த மாரி ஊசி. இது வந்து குத்தாது, எதுவுமே செய்யாது. இது ரொம்ப ஷார்ப்பும் கிடையாது. ஓகேங்களா? எல்லா பிள்ளைங்களும் கையில் வச்சு செய்யலாம். இந்த முனை இருக்குது பார்த்திங்களா? இதில் தான் இந்த நூல் வந்து மாட்டும். இந்த நூல் வந்து இப்படி மாட்டும். ஓகேங்களா? இந்த நூல் மாட்டி நம்மளுக்கு ஒரு இது பண்ணி கொடுக்கும். நான் அப்போ செய்யும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? கிளாஸ் எடுக்கும் போது அதாவது 2.5, 4.5 இந்த மாதிரி ஊசிகள் இருக்குது. 6.5, 5.5 இந்த மாதிரி ஊசிங்கள்லாம் நிறைய மில்லியனில் தான் இருக்கும், மில்லிமீட்டரில் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஊசிங்களாம் கண்டிப்பாக அந்த ஊசியும் தனியாக இருக்கும். நீங்கள் வந்து அப்புறம் இது ஆன்லைனில் புக் பண்ணாலும் இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா நான் பாப்பாவுக்கு ஆன்லைனில் ஃபஸ்ட்டு புக் பண்ணி வாங்கி கொடுத்து முதல்ல சொல்லி கொடுத்தேன். சின்னதாக சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஊசி அங்கே நின்று காட்டுமா ஊசி. நம்ம இந்த மிஷின் ஊசி மாரி இருக்கோங்க. பாருங்க, மிஷின் ஊசி மாரி இருக்கும். இது பிடுங்க. இது வந்து மிஷின் ஊசி. இது தான் நம்ம வந்து இது தனியாக இருக்காது. இது இப்படி தான் பிடிச்சி செய்யணும். இந்த ஊசி மட்டும் செய்யும் போது கொஞ்சம் பார்த்து செய்யணும். புரியுதுங்களா? ரொம்ப நெருக்கமாக வேணும்னா இந்த ஊசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இவங்க நார்மல் ஊசி. நம்மளுக்கு ஏதாச்சும் தேவை அப்படி சொல்லும் போது இந்த பாருங்க, நல்லா பார்த்துங்க, க்யூட்டாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஊசியும் கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து ஆன்லைனில் மொத்தமாக ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு பிறகு கம்மு. இதுக்குன்னா தேவைப்படும். ஒரு மிஸ்டேக் ஆச்சு, நூலில் எதுனா கட்டிங் ஆச்சுன்னா லைட்டாக ஒரு டச் பண்ணி ஒட்டிக்கலாம் கம்மு. முக்கியமாக நமக்கு வந்து சிசர் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? அதையும் எடுத்துக்கலாம். இதுமாதிரி எடுத்துக்கிட்டு இதுமாதிரி செய்யலாம். காட்டன் வந்து நல்ல ப்யூர் காட்டன். புரியுதுங்களா? ரஃப்பாலாம் வைக்கக்கூடாது. சாஃப்ட்னஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ பொம்மைங்களோ இல்லை நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பொம்மைங்க தான் பிள்ளைங்க நிறைய விரும்பி செய்யுதுங்க. அதனால் நம்மளுக்கு காட்டன் வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருந்தால் தான் நல்லது. ஓகேங்களா? இது பாருங்கள், நான் சொட்டு ஒன்று தச்சுருக்கேன். பாருங்க, ஒரு சொட்டு
இது வந்து பொடி நூலில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ நான் தச்சுட்டேன் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ நான் தச்சு வச்சுருக்கேன். அடுத்த கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து தைக்கிற கிளாஸ் காட்டுறேன். பிள்ளைங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நூல்களில் வந்து நம்ம செய்கிற மாதிரி நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாரி இங்கே பாருங்கள், நானே கையால் சேர்ந்தது இந்த சுற்று. நல்லா பாருங்கள், இந்த பிரிண்ட்டு எப்படி எடுக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் தனித்தனி நூல்ஸ் வைக்கிது. இது நானே கையால் பின்னி சுற்று நல்லா ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஓரெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டு நூல்கள் வாங்கி அந்த நூல்களெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம பின் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் வாங்கி ஆன்லைன்லேயே விற்கிதுங்க. தயவுசெய்து ஆன்லைன் வந்து நம்ம ஆர்டர் பண்ணாலே கண்டிப்பாக அதோட நூல்கள் என்னென்ன பெருசு வேணால் பெருசு, சின்ன வேணால் இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி உள்ளது. 2வது குவாலிட்டி உள்ளது வந்து இந்த மாரி வரும். புரியுதுங்க? இந்த மாரி வரும். இதெல்லாம் 2வது இது நூல்ஸு. ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஊசி தேவைப்படாது. அதிகமாக ஊசி எடுத்தோம்னா அது நிறைய பேருக்கு பாதிப்பாகும். அதனால் நம்ம பின்னு வர யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதாவது நைஸு, திக்காக இருக்குது, நைஸாகுது, ரஃப்பு, இந்த மாதிரி பொருளெல்லாம் நிறைய இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த பண்டல் வாங்கிட்டு வரவங்களா, இந்த பண்டலில் நம்ம செய்யும் போதா புசு புசுன்னு நல்லா ஒரு பிக்காக கிடைக்கும். இப்போது இந்த நூலில் வந்து இந்த நூலில் செஞ்சால் சின்னதாக தான் தெரியும். புரியுதுங்களா? ஆனால் இந்த மாதிரி நூல்கள்லாம் செஞ்சிங்கன்னா இந்த பாருங்க பபுன் மாதிரி அழகாக இருக்கும். இந்த கண்ணு பாருங்களா அழகாக ஒட்டியிருக்காங்க பாருங்கள். பசங்களோடு சேர்ந்து நான் சொல்லி கொடுத்து எங்களுடைய பாப்பாவும் சேர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி நூலில் தான் நான் சேர்ந்தேன். இந்த பொம்மை பாருங்க, இதுக்கு அழகாக இருக்குது. இதுக்கு கண் இன்னும் நிறைய வேலை இருக்குது, முடிக்கல. கொஞ்சமாக தான் பிள்ளைங்க முடிச்சிருக்காங்க. இது நான் வந்து கொஞ்ச நாளாக நடத்திட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்காக. ஓகேங்களா? இப்போ லீவ் டைமில் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன வேலைகளை பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் நிறைய வந்து கற்றுக்குதுங்க. நீங்களும் சரி, உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன்லையாவது போய் புக் பண்ணி நீங்கள் வாங்குங்க, வீட்டில் வச்சுக்கிங்க, முதல் கற்றுக்குங்க. ஏன்னா செல்லில் வந்து நிறைய நம்ம யூடியூப்லேயே நிறைய போடுறாங்க, எப்படி செய்யணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு எல்லாமே போடுறாங்க. நீங்கள் அதை பார்த்து ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. அப்புறம் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அது போக போக ஒரு 4-5 பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கைத்தொழில் வந்து பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் எங்கேயும் அங்கேயும் போகாமல் பிள்ளைங்க வீட்டில் உட்கார வச்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லது. டைலரிங்கு, கைத்தொழில் வந்து என்றைக்குமே சரி, சிறு தொழிலே பெருவெள்ளம். கண்டிப்பாக அந்த தொழில்களை கற்றுக் கொடுங்க. ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு பொறுமை கிடைக்கும், அமைதியாக இருக்குங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி தொழிலெலாம் சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு இந்த வேலையெல்லாம் நிறைய சேர்ந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப கற்றுக்குங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு மிக்க சந்தோஷமாக இதை கற்றுக்க வைங்க. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாங்கி சொல்லி கொடுங்க. உங்களாலே கற்றுக்கணும். நானும் யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டு பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம். அடுத்த பாட்டு 2வது இதுவை மீண்டும் சந்தித்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தைக்கிறது எப்படி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.